Hello, folks. Welcome back to the world of Ash. காந்தாரா சாப்டர் 1 அப்படிங்கிற படத்துலேருந்து பிரம்ம கலஷா அப்படிங்கிற சாங்கோட வீடியோ வந்து 2 நாள் முன்னாடி விட்டுருந்தாங்க. அந்த டைமில் நான் ஊரில் இல்லாதனால என்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியல. பட் இந்த படம் வந்து நான் தியேட்டரில் ஆல்ரெடி 3 தடவை பார்த்துட்டேன். தியேட்டரில் 3 தடவை பார்த்தப்போவுமே இந்த பாட்டு வந்து எனக்கு பயங்கர ஒரு இமோஷனல் கனெக்ட் இருந்துச்சு. ஒரு பயங்கர ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஃபீலிங் கொடுத்த ஒரு சாங் தான் இது. ஸோ அதோட வீடியோ வந்திருக்குன்னு பார்த்தோன்னே கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் நான் இந்த சாங்கோட தமிழ் வெர்ஷனுக்கு தான் ரியாக்ட் பண்ண போகிறேன். பிகாஸ் நான் தியேட்டரில் 3 தடவை பார்த்தப்போவுமே தமிழில் தான் பார்த்தேன். அப்போ இந்த சாங்கோட தமிழ் வெர்ஷனுக்கு தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் கனெக்ட் இருக்கும். அதனால் இப்போதைக்கு நான் கன்னடா வெர்ஷன் வந்து அப்படியே சைடில் வச்சுட்டு தமிழுக்கு தான் ரியாக்ட் பண்ண போகிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நவ் விதவுட் எனி ஃபர்தர் ado, let's jump straight into the video. பா அந்த நாதஸ்வரம் இன்ட்ரோலே வந்து பாட்டு அங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க. பா அரியேனே சிவனே உன்னை போற்றிட, அரியேனே சிவனே உன்னை போற்றிட, அறியாமை அறிந்தே என்னை ஏற்றிடு, அறியாமை அறிந்தே என்னை சூப்பராக பாடியிருக்காரா. ஹாப்பி வீதா பாடியிருக்காரு. செம்ம காம்போசிஷன், செம்ம காம்போசிஷன். வா ஒரு ஹெவி பர்கஷன் கூட அங்க பின்னாடி இருக்கிற ஒரு இன்டர்லூடு அல்டிமேட். நாடு விரியும் மின்னல் உறையுதே. காட்டுல இருந்து வர்றவங்க தேர் கட்டுறது சம்பிரதாயம். நீங்க இனிமே நாங்களே நடத்தி தரோம். தோன்றும் யாவுமே அழியும் அப்பா சங்கதியில அப்படியே ஃப்ளோ ஆகுது. ஆணவம் அழித்த சிவசக்தியே என்றும் அழிந்திடாதெனது சிவபக்தியே. தேக சுத்திரணே எனவே ஆனே சிவனே என்னுள் வரவே சூப்பரா பாடியிருக்காரு சிவனே. பேரண்டம் எங்கும் அந்த ஒரு நோட்டு தான் என்னுள்ளம் ஏறி நீ ஒளிவாயே. பற்று உள்ளோ ஒரு ஃபியூஷன் வரும், அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சக்க ஃபியூஷன். சிவனே எனையாளும் சிவனே உன்னை போற்றினே. அப்பா செம்ம ஒரு பேட்டில், ஒரு டான்ஸ் ஆஃப் மாதிரி. ஃபோக் பர்கஷன்ஸ்க்கும் கிளாசிக்கல் பர்கஷன்ஸ்க்கும் அப்பா டேய் செம்ம காம்போசிஷன்ரா. அப்பா
பா டேய். ஓகே, ஸோ தட் வாஸ் பிரம்ம கலஷா ஃப்ரம் காந்தாரா சாப்டர் 1. ஹவ் வாஸ் இட்? நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது வந்து தியேட்டர்லேயே நான் வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்போவே ஒரு டிவைன் ப்ரெசன்ஸ் வந்து எனக்கு ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு சூப்பராக வந்து ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த காம்போசிஷனும் அந்தளவுக்கு பியூரான ஒரு காம்போசிஷன். லைக் எனக்கு அதை எப்படி சொல்லி புரிய வைக்கன்னு தெரில. அந்த படத்தோட ஒரு மூடுக்கு, அந்த படத்தோட அந்த செட்டிங்க்கு வந்து நம்ம எல்லாமே சேர்ந்து பார்க்குறப்போ ஒரு 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 அல்டிமேட் ஒரு கூஸ் பம்ப்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு சாங் எனக்கு தோணுச்சுது. அண்ட் ஒரு காம்போசிஷனாக பார்க்குறப்போ பக்கா கிளாசிக்கலாக ட்ரீட் பண்ண ஒரு சாங் தான் இது. கடைசியில் வந்து ஒரு 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 பேட்டில் மாதிரி இருக்கும் பிட்வீன் ஃபோக் பர்கஷன்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் கிளாசிக்கல் எலிமெண்ட்ஸ். பட் ஓவரால் ஒரு கிளாசிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் இந்த சாங்க்கு இருக்கும். ஏன்னா மெயினாக எடுத்து சொல்ல வேண்டியது வந்து சிங்கர் தான். இட் இஸ் சங் பை ஆபி வி அப்படிங்கிறவர். லைக் எக்ஸ்ட்ரீம்லி வெல் சங். நான் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா அந்த சங்கதி அவர் பாடுற விதம் எல்லாமே அவ்வளோ க்ளீனாக இருக்குது, அவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது. இட் இஸ் வெரி ஹார்ட் டு சிங் கிளாசிக்கல் சாங்ஸ். அதுவும் இந்தளவுக்கு காம்ப்ளெக்ஸான ஒரு சாங் பாடுறது அதை விட கஷ்டம். அண்ட் சூப்பராக பாடியிருக்காரு. நான் வந்து மிச்ச லாங்குவேஜில் இந்த சாங் எப்படின்னு கேட்கல, யார் பாடியிருக்காங்கன்னு தெரில. பட் இந்த தமிழ் வெர்ஷன் ஆபி வி பாடியிருக்காரு, சூப்பராக பாடியிருக்காரு. கண்டிப்பாக அதை நான் எடுத்து சொல்லியே ஆகணும், அவ்வளோ சூப்பராக பாடியிருக்காரு. அண்ட் தமிழ் லிரிக்ஸ் வந்து மதன் கர்கே எழுதியிருக்காரு. ஸோ அவரோட லிரிக்ஸுமே இந்த சாங்க்கு அவ்வளோ டெப்த் ஆட் பண்ணியிருக்கு. அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக அவ்வளோ ரூட்டடான லிரிக்ஸ் கொடுத்து அவரும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் அல்டிமேட்லி நான் எடுத்து சொல்ல வேண்டியது வந்து அஜ்னேஷ் லோக்நாத் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த ஒரு சாங் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி வராக ரூபம் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலண்ட் இல்லைனா கூட, பட் ஸ்டில் அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கிற ஒரு சாங் தான் இது. இந்த படத்துக்கு இந்த ஒரு சிச்சுவேஷனில் பயங்கரமாக எலிவேஷன் கொடுத்த ஒரு சாங் தான் இது. ஸோ லைக் ஹேட்ஸ் ஆஃப் டு அஜ்னேஷ் லோக்நாத் ஃபார் கம்போசிங் சச் அ பியூட்டிஃபுல் சாங். அண்ட் வீடியோமே சூப்பராக கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு லார்ஜ் செட்டிங்கில் அத்தனை டான்சர்ஸ் வச்சு, அத்தனை பெர்ஃபார்மன்ஸ் வச்சு சூப்பராக வந்து ஸ்டேஜ் பண்ணி சூப்பராக கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ த கோரியோகிராஃபி இஸ் டன் பை பூஷன் அப்படிங்கிறவர். ஸோ அவரும் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஓவரால் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் சாங் இன் மை ஒப்பீனியன், வீடியோ வைஸ் அண்ட் ஆடியோ வைஸ். ஒரு ப்ரொடக்ஷனாக பார்க்குறப்போவே வந்து எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். இதில் எனக்கு தெரிஞ்ச எலக்ட்ரானிக்லி எதுவுமே பண்ணல, எதுவுமே ப்ரோக்ராம் பண்ணல, எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். ஸோ ஃப்ரம் ஸ்க்ராச் டு ஃபினிஷ் எல்லாமே லைவாக பண்ணதோட அந்த ஒரு ஃபீல் எனக்கு இந்த சாங்லேருந்து கிடைக்கிது. அது வந்து ஒரு வேறு லெவல் ஃபீல் உண்மையாக சொல்லணும்னா. பிகாஸ் இப்போ வர எல்லா சாங்ஸ்லையுமே வந்து 1 or 2 லேயர்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் அவங்க வந்து ப்ரொடியூஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் எல்லாமே லைவ் எடுத்தனால லைக் அது கேட்குறக்கே அவ்வளோ இதமாக இருக்குது, அவ்வளோ சூதிங்காக இருக்குது காதுக்கு, எல்லாமே லைவில் கேட்குறப்போ. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த சாங் பற்றி. நான் இதை பற்றி பேச ஆரம்பித்தா ரொம்ப தூரம் பேசுவேன். ஸோ அந்த மாதிரி போக வேணாம், நான் வந்து மேலோட்டமாக சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ தட் வாஸ் பிரம்ம கலஷா ஃப்ரம் காந்தாரா சாப்டர் 1. நீங்கள் இந்த சாங் கேட்டிருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ யோர் தாட்ஸ் இன் த காமெண்ட் செக்ஷன். அண்ட் யூ guys know the drill. Please like, share and definitely subscribe for a lot of content coming your way. So yeah, see you guys in the next video. Peace.